இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு ஸ்லீவ் மாடல் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புடவையிலேருந்து கொஞ்சம் துணி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணி வச்சுட்டு ஸ்லீவுக்கு பார்டர் எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி புடவையிலேருந்து கட் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாடல் நம்ம தைக்கலாங்க. இது வந்து ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவ் தான். நார்மல் ஸ்லீவ்லேயும் இந்த மாடல் தைக்கலாம். நீல கை எல்போ ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி தைக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சு கேப் போட்டுட்டு புடவையிலேருந்து கட் பண்ணி நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணால் கூட போதும். இந்த மாடல் சூப்பராக தைச்சிடலாம். நான் வந்து இதுக்கு முக்கோணமாக இப்போ கட் பண்ணியிருக்கேன். முக்கோணமாகவும் கட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். புடவையிலேருந்து கட் பண்ண துணி மீதி வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு அளவில் நீளமாக நான் வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் பைப்பிங்னாலும் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எதுவுமே இல்லைன்னா நம்ம ஒன்லி இந்த மெத்தட் இந்த மாடல் பீஸ் மட்டுமே போதும். அதை வச்சு அழகாக வச்சு சூப்பராக பண்ணிடலாம். அதை வந்து 2 பீஸாக கட் பண்ணி இந்த தெர்மாக்கோல் பாலை வச்சுட்டு மேலே வந்து அப்படி பேட்ச் ஒர்க்காக வச்சிட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.